வணக்கம். கன்னி ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கடின உழைப்பு, அதிகப்படியான அலைச்சல், கிரக அமைப்புகள் ஜென்ம ராசியில் அதிகமாக சஞ்சாரம் செய்வதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக உழைப்பால் வெற்றிகளை பெறலாம். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது, வண்டி வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடாது, குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வாக்குவாதம் என்பது இருக்கக்கூடாது. இதை தவிர்த்தால் பாதகமில்லாமல் நற்பலன்களை பெறலாம். அமைதியாக இருப்பது சிறப்பான பலன்களை தரும். இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 20/9/2024 புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:34 மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 22/9/2024 புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:19 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் புரட்டாசி மாதத்தில் சூரியன், கேது, நீசம் பெற்ற சுக்கிர பகவான் அமருவது உழைப்பு, தூக்கமில்லாத தன்மை, கடினமான மனக்குழப்பம், அது மட்டுமில்லாமல் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். புரட்டாசி மாதம் 4ஆம் தேதியில் புதன் பகவானும் உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்து சஞ்சாரம் செய்து சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமருகின்ற இந்த காலகட்டம் பொருளாதார உயர்வு, தொழிலில் அதிகப்படியான லாபம், முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து இதனால் வரையில் வக்கரகதியில் இருந்தார். புரட்டாசி மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைவது உங்களுக்கு நற்பலன்களை தந்தாலும் அடுத்தது கண்டக சனியாக செல்லக்கூடிய சனி பகவான் சிறு சிறு குழப்பங்களும் உறவு சிக்கல்களையும் கொடுப்பார். பொறுமையாக கையாள வேண்டும் இந்த கன்னி ராசிக்காரர்கள். அடுத்ததாக ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு உறவு சிக்கல்களை தரும். வருமானத்தில் சில தடைகளை தந்திருக்கலாம். கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதினால் உங்களுக்கு குரு பகவானை தவிர மற்ற கிரகங்கள் பாதகமான நிலையில் அமர்ந்திருப்பது மிகவும் கவனமாக ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செய்ய வேண்டும். கன்னிராசி குரு பகவானை பொறுத்தவரையில் சனி வக்ர நிவர்த்தி பெறுவதும் குரு பகவான் வக்ரம் பெறுவதும். வக்ரம் பெற்றால் 8ஆம் இடத்தினுடைய பாதக பலன்களை சிறிதாவது கொடுப்பார் குரு பகவான். தொழிலில் மாற்றங்கள் இருந்தால், முன்னேற்றங்கள் இருந்தால் குரு வக்ரம் பெறும்போது சில தடைகள் வரும், சில எதிர்ப்புகள் வரும். பொறுமை, இறை நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தர இருப்பதினால் 10ஆம் இடம் என்பது சொந்த ஜாதகத்தில் அமருவது யோகத்தை தரும். ஆனால் இப்பொழுது கோட்சார ரீதியாக பயிற்சி பெற்று 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமருவது கன்னி ராசிக்காரர்களுக்கு போராட்டம் அதிகரிக்கும், மன சஞ்சலம் அதிகரிக்கும், தூக்கமில்லாத தன்மையை தரும். எந்த செயலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனாக வெற்றிகளை தராமல் சில நாட்கள், சில வாரங்கள் கழித்து நற்பலன்கள் நடக்கும். இம்மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, தசா
நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசீலனை செய்து பார்ப்பது மிகவும் உதவியாக இருக்கும். காரணம், அடுத்தது கண்டக சனி, அதற்கு அடுத்தது அஷ்டம சனியாக சனி பகவான் வருகின்ற காலகட்டம் அருகிலே இருப்பதினால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் கன்னி ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.